இனி தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். போன காணொலியில் நம்ம ஷேர் ட்ரேடிங் எப்படி பண்ணணும், என்னென்ன நாமிக்கல்ஸ் இருக்குது, அதை பற்றியெல்லாம் நம்ம பேசணும். முக்கியமாக இந்த டிஸ்போசபிள் இன்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம திருப்பி இந்த காணொலியெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அது என்னங்கிறது நம்ம ஃபர்தராக அதை பற்றின டிஸ்போசபிள் இன்கம் பற்றி நம்ம பேசுவோம். இதுக்கிடையில் எனக்கு இது ரொம்ப ரிஸ்கியான விஷயம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, பணம் முதல் போடாமல் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா, உங்களால் அதை எப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா, அட்லீஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸாச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி பழைய காலத்துலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா பேப்பர் ட்ரேடிங்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த பேப்பர் ட்ரேடிங்கிறது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸிங். இப்போ நம்ம எஸ்பிஐ பற்றி போன காணொலியில் பார்த்தோம். எஸ்பிஐ இன்னைக்கு ஒரு 200 ரூபா விற்குது அப்படின்னும் போது நீங்கள் ஒரு நோட்டு பென்சில் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் பேப்பரில் உங்கள் நோட்டில் நோட் பண்ணிப்பீங்க. என்ன நோட் பண்ணிப்பீங்கன்னா, இப்போ ஒரு எஸ்பிஐ ஒரு 100 ஷேர் நான் வாங்கினா ஒரு கணக்கு போட்டு உங்கள் அந்த பேப்பரில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுப்பீங்க. ஸோ மறுபடியும் அந்த ப்ரைஸு ஒரு 210 ரூபா வரும்போது நீங்கள் விற்கிறதா ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, அது எத்தனை மணிக்கு 210 வருதோ அப்போ நீங்கள் 210ன்னு ஒரு டார்கெட் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணீங்க. 210 ஒரு பர்டிகுலர் டைமில் வரும்போது நீங்கள் அதை ஆட்டோமேட்டிக்காக நோட் பண்ணிட்டு விற்றுறீங்க. ஸோ பை முடிஞ்சிட்டு செல்லு முடிஞ்சிட்டு. ஸோ இப்படி தான் இது ஒரே நாளில் நடக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் அந்த 200 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க, ஒரு 4 நாள் வெயிட் பண்ணுறீங்க, அதோட டார்கெட் நீங்கள் 300 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த 300 ரூபாய் என்னைக்கு வருதோ, ஸோ ஒரு 4 நாள் கழிச்சு வரலாம், 5 நாள் கழிச்சு வரலாம், அன்னைக்கு நீங்களா விற்ற மாதிரி ஒரு அசம்ஷன் தான். ஸோ இந்த பேப்பர் ட்ரேடிங்கில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எப்படி மூவ் ஆகுது. இப்போ நம்ம 200 ரூபா வாங்கினா நம்ம அந்த ஃபீல் இருக்கு, அந்த நோட்டில் நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம். இத்தனை தேதி நம்ம 200 ரூபாய்க்கு ஒரு 100 ஷேர் வாங்கியிருக்கோம். ஒரு 10 நாள் கழிச்சு உங்கள் டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. அந்த டார்கெட்டுங்கிறது நம்ம இலக்கு, அந்த இலக்கை நம்ம அடைஞ்சிட்டோமா அப்படிங்கிறது. பல நேரங்கள் மார்க்கெட்டோட பல காரணிகள்னால மேலே கீழே போகும்போது நிறைய நேரம் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாமல் 200 ரூபா வாங்கினது கூட டவுன் தி ப்ரைஸ் போகலாம். அப்படிங்கிறது தான் நம்ம இதில் கூட்டுப்புள்ளி நம்ம பேப்பரில் போட்டு வச்சுட்டு நம்ம வாங்கினது எவ்வளோ, விற்றது எவ்வளோ, லாபம் எவ்வளோ அப்படிங்கிற அந்த கணக்கு பார்க்கறது அந்த பேப்பர் ட்ரேடிங். இன்றைக்கி அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் மலையேறி போச்சு. ஏன்னா இன்றைக்கி டீசல் வண்டில் இன்னைக்கு விர்ச்சுவல் ட்ரேடிங்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒரு சாதாரணமாக இன்னைக்கு ஃப்ரீ போர்ட்டல்ஸ், இப்போ குறிப்பாக சொல்லணும்னா நிறைய ஃப்ரீ போர்ட்டல்ஸ் இருக்குது. அதில் இந்த கேம் மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு நீங்கள் அவங்களே ஒரு ரியல் அமௌண்ட் கிடையாது, ஒரு விர்ச்சுவல் அமௌண்ட். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா மணி கண்ட்ரோல்னு ஒரு போர்ட்டல் இருக்குது. அந்த மணி கண்ட்ரோலுங்கிற இதில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது, மணி பாயின்னு சொல்லிட்டு ஒரு கேம். அந்த கேம் என்னென்னா விர்ச்சுவலாக நீங்கள் விளையாடுற மாதிரி, விளையாடுறது கிடையாது. ஆக்சுவலாக ஒரு 1 கோடி ரூபா அளவுக்கு அவங்க விர்ச்சுவல் மணி கொடுத்துருவாங்க. அதில் வர்ற ப்ரைஸிங் எல்லாமே உண்மை. அதில் நீங்கள் என்னெல்லாம் ட்ரேட் பண்ண முடியும்னா, நீங்கள் ஆர்டினரியாக ஸ்கிரிப்ட்ஸ் எந்தெந்த இதை பை பண்ணுறீங்க, ஒரு எஸ்டிஎஸ்சி பை பண்ணுறீங்க, ஒரு எஸ்பிஐ பை பண்ணுறீங்க, ஒரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பை பண்ணுறீங்க, அதில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கொடுத்த அந்த 1 கோடி ரூபாயிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக கழிச்சிக்கும். நீங்கள் ஃபிசிக்கலாக இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் பணம் போட்டு எப்படி நீங்கள் அதை ட்ரேட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த ஃபிசிக்கல் மணி வச்சுக்கிட்டு நீங்களே ட்ரேட் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அதில் எப்படி இருக்குது ப்ராஃபிட்டு, எப்படி இருக்குது லாஸு, உங்களால் சில விஷயங்கள் எப்படி உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுங்கிறது ரொம்ப தெளிவாக உங்களால் முதல் போடாமலேயே நீங்கள் ஒரு வாரமோ 10 நாளோ உங்கள் மன திருப்திக்கு இது நல்லா வருது, இதனால நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும் இதை நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுதோ அந்த நேரம் பார்த்து நீங்கள் மறுபடியும் ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்களுடைய அமௌண்ட்டை கொண்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு இது தெரியாது, இந்த விர்ச்சுவல் ட்ரேடிங் சமாச்சாரம் தெரியாது. அதில் நீங்கள் அது ஏன்னா எல்லாருமே வேறு சிந்தி சம்பாதிக்கிற பணம் தான் அது. அதனால் இந்த டிஸ்போசபிள் இன்கம்ங்கிறது என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம்.